ஏய் மலர், ஆனந்த் என்ன சொல்றாரு? ஒரு ஹாப்பியான விஷயம்தான், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் யோசனை வேற இருக்கு. ஹாப்பியான விஷயம்னு சொல்லிட்டேன், அதுல யோசிக்க வேண்டிய என்ன இருக்கு? நம்மளோட ஹாப்பினஸ் தானே பார்க்கணும். என்ன விஷயம் சொல்லு ஃபர்ஸ்ட். அதுவும் சரிதான். ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, நம்ம மேரேஜை ஊட்டிலே வச்சுக்கிடலாம்னு சொல்றாரு. வாவ், ஊட்டியா? ஏய் மலர், சத்தியமா சொல்றேன்டி, நீ கொடுத்து வச்சவதான். பாரு ஆனந்த் மேரேஜுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றாருன்ட்டு. அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நம்ம வீட்டில் எப்படி சொல்ல? அம்மா ஓகே சொல்லுவாங்களா இதுக்கெல்லாம்? ஆனந்த் என்ன சொன்னாலும் அம்மா ஓகே தான் சொல்ல போறாங்க, நீ வேற. அப்படிதான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கு ஊட்டின்கையில். இங்கே பாரு மலர், நீ யார் பேச்சையும் கேட்காத. உனக்கு எது ஓகேன்னு படுதோ அதையே பண்ணு. இதில் யார் பேச்சை கேட்க வேண்டியது இருக்கு? உன்கிட்ட கேட்கணும், அப்புறம் பூமாரி கிட்ட கேட்கணும், அம்மா கிட்ட கேட்கணும், அவ்வளோதானே. நீங்கள் 3 பேரும் ஓகேன்னு சொன்னால் சரிதான். குட்டி என்ன சொல்ல போறா? அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் எங்களோட இதை விட உன்னோட இதான் முக்கியம். உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஓகே சொல்லிடு, எங்கள்கிட்ட எல்லாம் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ இப்படி சொல்ற, பூமாரி என்ன சொல்றான்னு தெரியல. அவ வரட்டும், அவகிட்ட கேட்டுட்டு தான் என்ன முடிவுனான்னு எடுக்கணும். அப்புறமா மெயினா அம்மா கிட்ட கேட்கணும். அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமாரி அக்காவை பத்தியும் தெரியும், அவங்களும் சரின்னு தான் சொல்ல போறாங்க. பக்கோடா பக்கோடா, சூடான பக்கோடா. ஏய், இப்ப எதுக்கிட்டு இங்க நின்று கூப்பிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, அம்மா தர சொன்னாங்க. ஏய் குட்டி, பக்கோடாலாம் இருக்கட்டும், நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? ஸ்கூலுக்கு தான் இப்ப நான் கிளம்பணும். ஆமா, நீ உன் ஸ்கூல்லே கடை. நம்ம எல்லாரும் மலர் கல்யாணத்துக்கு. என்ன சொல்லு? மலரக்கா கல்யாணத்துக்கு ஊட்டிக்கு போறோம். ஆஹா, ஊட்டிக்கா? அதெல்லாம் நடக்காது. ஏய், ஏன்டி இப்படி சொல்ற? உண்மையிலேதான், மலரே வாயால சொல்லுவா பாரு. ஆமா குட்டி, போலான்ட்டு ஐடியா இருக்கு, ஆனா இன்னும் ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை. சரியா? ஆமா, அப்படிதான் மாமா சொல்லியிருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. உன் ஃப்ரெண்ட்டை சொல்லி ஃப்ரெண்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடாதே. அதான் குட்டி பிரச்சனை, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூப்பிட முடியாது. சரியா? கல்யாணம் அங்கே வச்சு நடந்ததுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடு. சரியா? அப்படியா? சரி, நல்லதா போச்சு. அதானே, இவளுக்கு எதுனாலும் நல்லதா தான் இருக்கும். சரி விடு, நீ உடனே அவளை திட்டிட்டு இருக்காத. ஏய், அந்த பக்கோடாவை கூட இப்படி. இது ஒன்றும் உனக்கு இல்லை சரியா? இது மலரக்காக்கு தான் கொண்டு வந்தேன், இந்தாக்கா. இருடி, உனக்கு இருக்கு. குமாரி அக்கா, உன்னதான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டே இருந்தோம், எங்க போனியா? அதான் பக்கோடா கைக்கு வந்துச்சுல, இப்பதான் சுட்டு குட்டி கிட்ட கொடுத்து விட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மலர் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, என்னன்னு கேளு. முக்கியமான விஷயமா? என்ன மலர்? ஆமா பூமாரி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனந்த் கால் பண்ணியிருந்தாரு. ஆனந்த் கால் பண்ணாரா? ஏன், என்னாச்சு? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீ ஏன் இப்படி பதறி போய் கேட்குற? இல்லை, திடீர்னு சொல்றிய, அதான். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எங்கள் கல்யாணத்தை ஊட்டியில் வச்சா நல்லா இருக்கும்ட்டு ஆனந்த் நினைக்கிறாரு. அதனால தான் ஊட்டியிலே வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உனக்கு எப்படி, சரியா வருமா? என்ன சொல்கிற நீ? ஊட்டிலையா? என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? ஆனந்த் விரும்புகிறாரு. எங்கள் எல்லாருக்கும் ஓகே, உனக்கு ஓகேவா? அதான் கேட்குறோம். இல்லை, அதெல்லாம் சரி வராது. ஏன் ஊர்லேயே வைக்க வேண்டியன? எதுக்கு ஊட்டிலாம் எதுக்கு தேவையில்லாம? அக்கா, என்னக்கா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? ஊட்டி எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? சரின்னு சொல்லுக்கா, ஊட்டியில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அப்படின்னு இருந்தா நான் மட்டும் தான் வர மாதிரி இருக்கும், பிரச்சனை இல்லையா? ஏன், என்னாச்சு? உன் வீட்டுக்காரர் வரதானே செய்வாரு, சொல்லி பாரு. ஏதாவது கோவப்படுவாரோ சொன்னா? அவரெல்லாம் யாரு கணக்கில் எடுக்கிறா, அவரை தூர விடு. அத்தையே வர்றாங்களாங்கிறதே டவுட்டு தான். ஏன்க்கா, உங்கள் அத்தை வரதான் செய்வாங்க, அவங்களுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. மாமா தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, அத்தைலாம் கண்டிப்பாக வருவாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? பவித்ராக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி வர முடியும்? ஓ, அது வேற இருக்குல்ல. ஆனா பவித்ராவும் சேர்ந்து வர வேண்டியன, அதனால என்னக்கா? சும்மா பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் எப்படி வருவாங்க? நான் வேணா கேட்டு பாக்குறேன். ஆனா 100க்கு 99% வர வாய்ப்பில்லை. அந்த 1% வரேன்னு சொன்னா ஊட்டிக்கு போகலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். பூமாரி, நீ வராம எப்படி? இல்ல, ஆனந்த் வேற ஆசைப்படுறாருன்னு சொல்ற. நான் மட்டும் வர முடிஞ்சா வர்றேன், அப்படிதான் செய்யலாம். ஏன்னா உங்க ஆசையும் நாங்க தடுக்க கூடாதுல்ல. சேச்சே, நீ வரலன்னு சொன்னோம்னா நாங்க ஆனந்த் கிட்ட பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அக்கா, இப்பதான் கொஞ்ச நேரமா ஹாப்பியா இருந்தேன் அங்க போறோம்ட்டு, இப்போ என்ன திடீர்னு கேன்சல் பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போறோம் ஊட்டிக்கு. பூமாரி அக்கா வராம நம்ம மட்டும் போலாமா? அதான் பூமாரி அக்கா வரேன்னு சொல்லுதுல்ல, அப்புறம் என்ன? எங்க வரேன்னு சொன்னா? அவங்க வீட்ல இருந்து யாரும் வராம அவ மட்டும் எப்படி வருவா? அதெல்லாம் அக்கா வரும், நம்ம எல்லாரும் ஊட்டிக்கு தான் போறோம், ப்ளீஸ். அதானே, எனக்கும் ஊட்டிக்கு போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. இந்த மலர் வேற ஆசை காட்டி மோசம் காட்டுற மாதிரி இருக்கு இப்போ. ஏய், உனா என்ன சொல்லிட்டு? நான் என்னடி பண்ணேன்? பின்ன என்ன,
நீ அக்கா கிட்ட கேட்டுட்டு தானே இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லணும். தேவையில்லாம முன்னக்கூட்டியே முந்திரி கொட்டை மாதிரி எங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் ஆசையை வளர்த்தாச்சு மனசில். இப்போ ஊட்டிக்கு போகாம இருந்தால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? வேணும்னா பாலா கூட்டிட்டு நீ போயிட்டு வா. ம் மலர் மலர் ப்ளீஸ் மலர், எல்லாரும் சேர்ந்து போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும்டி. ப்ளீஸ் டி. இனிமேல் நம்ம எப்போ தான் அப்படி போக போகிறோமோ தெரியல. இந்த வாட்டியாச்சும் போயிட்டு வரலாண்டி. நீ எப்படியாச்சும் பேச பூமாரி அக்காட்டா. நான் என்னத்தடி பேச? பூமாரி நீ கொஞ்சம் உங்கள் அத்தைக்கிட்ட பேசி பாரு, என்ன முடிவு சொல்கிறாங்கன்ட்டு சொல்கிறியா? சரி மலர், எல்லாரும் ஆசைப்படுறீங்க, அதனால கேட்டு பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக அத்தை முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. யாராச்சும் வீட்டை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வரணுன்ட்டு நினைப்பாங்களா? கண்டிப்பாக வரவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பவித்ராவோட மாப்பிள்ளை வீட்டில் எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அதெல்லாம் நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அக்கா அவங்க வராட்டி போகட்டும், நீயாச்சும் வாயேன். எப்படி வர முடியும்? நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரியா? வீட்லேயே நிறைய வேலை இருக்கும்ல. இங்கே ஊர்லேயே கல்யாணம் இருந்தோம்னா பிரச்சனை இல்லை, அங்கேயும் இங்கேயுமா இருக்கலாம். தேவையில்லாமல் ஊட்டியில் போய் வைக்கணும்ட்டு யாருக்கு பிளான் போட்டது? ஃபஸ்ட்டு ஆனந்துக்கு தான் ஆசை, நாங்கள்லாம் ஒன்றும் சொல்லலப்பா. சரி விடு, நான் அத்தைக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஓகே நாங்கன்னா போவோம். இந்த பூமாரி அக்கா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கடைசியில் ஓலப்படி பண்ணும். பூமாரி இந்தாம்மா. அம்மா அது என்னம்மா? அக்கா இப்போ தானே வந்து கொடுத்துச்சு. ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் சூடாக அவள் போட்டு எடுத்துகிட்டு வந்தா. நீங்கள் நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு அவள் ஆறி போனதை சாப்பிடக்கூடாதுல்ல, அதான் அவளுக்கு நான் கொஞ்சம் சூடாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் என்னடி இருந்தாலும்? ஆனால் மூத்த பிள்ளைங்களுக்குலாம் ஸ்பெஷல் கவனிப்பு தான் நடக்குது போல இந்த வீட்டில். ஏய் சும்மா இருக்க மாட்டேன், உன் சண்டை எங்கேயுமா? நீ சும்மா இரு மலர், அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டுமா, அக்கா போட்டது நல்ல கலர் நல்லா இருக்கு, நீ போட்டது ஏன் இப்படி இருக்கு? ஆமாடி சொல்லுவேன், இவ்வளோ வருஷமா உனக்கு சமைச்சு போட்டு இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்கேன்ல, இதுவும் சொல்லுவேன் இன்னமும் சொல்லுவேன். அம்மா எதுக்குமா? அதான் இருக்குல்ல, நீங்க ஏன் தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு? பார்த்துக்கோ, உன் வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை வந்ததாடி, அவ வாயிலிருந்து தானே வந்திருக்கு. இப்போ புரியுதா அவளுக்கு எதுக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன்ட்டு? அதெல்லாம் புரியுது புரியுது. மலரோட கல்யாணத்தை ஊட்டியில் வைக்க போகிறோம், நீ என்ன நினைக்கிற? ஊட்டியா? என்னடி சொல்றீங்க? ஆமாம்மா, ஆனந்த் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஊட்டியில் கல்யாணத்தை வைக்கிறதுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்டார். நான் பூமாரி அக்கா கிட்டே கேட்டேன், அக்காவுக்கு தான் ஓகே இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம், அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ மலர் நீ ஒன்று பண்ணு, நீ ஆனந்த் தம்பி கிட்ட கொஞ்சம் பேசு, ஊர்லேயே வச்சுக்கிடலான்ட்டு சொல்லிடு என்ன? அம்மா நீ சரியான ஆளுதான். பூமாரி அக்காவுக்கு வேணான்னொன்னே நீயும் வேணான்னு கலண்டிட்டியாக்கும். உனக்கு ஊட்டிக்கு போகணுன்னு ஆசை இல்லை? ஏய் என்னடி ஆசை? ஆ, பூமாரி வீட்டில் முடியாதுன்னோம்னா நம்ம அவளுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தாகணும். இவன் உன் வீட்டில் முடியாதுன்னு சொன்னாலும் அப்படி தான் பண்ணி ஆகணும். நீ வேற, நானே ஒரு 2 நாளைக்கு என் அத்தை மூஞ்சில முழிக்காமல் இருந்தால் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ காரியத்தைக்கு எடுத்து விட்டுருவ போல. எங்கள் வீட்டில் யாரும் வரலன்னு நானும் போய் தான் ஆகும். ஏய் சும்மா இருக்க மாட்டேன். பின்ன என்ன மலர், நல்லவங்க மூஞ்சில 4 நாள் சேர்த்து நான் முழிக்கலாம், இந்த மாதிரி இருக்கவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்கவே கூடாது பார்த்துக்கோ. அதுக்குன்ட்டு இப்படியே அவங்க அத்தையை போட்டு வறுத்தெடுப்ப? சும்மா இரு கொஞ்ச நேரம். அட நீ வேற, அவங்க தான் என்ன அங்கே போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. நான் ஐயோ பாவம் தான். ஆமாம், இங்கே மட்டும் நல்ல வாய் அடிக்கிறீல, அங்கேயும் 2 வாயை அடிக்க வேண்டியனே. அதான் முடியாதுல்ல, என்ன செய்யறது? வீட்டில் பேசுகிறவங்கெல்லாம் அங்கே அமைதியாக தான் போக வேண்டியதாக இருக்குது. தெரிஞ்சா சரிதான்.